நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தியா, அவங்க என்ன பண்ணுறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்றத விட இன்னொரு லேடி இந்த சீரியலுக்குள்ள புதுசாக மாஸ் என்ட்ரி கொடுத்துருக்காங்க. அவங்க யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த லேடி அதாவது குழந்தைய கடத்தின்னு போனால அந்த லேடி யார் என்ன எவரை லொட்டு லொசுக்கு எல்லாமே அத்துப்படியே இவங்களுக்கு தெரியும். இவங்களோட பார்வை இல்லாமல் அவங்க பக்கம் நகர முடியாது, பிசுறு தட்ட முடியாது. அதனால் அவங்ககிட்ட தான் பேசியிருக்காங்க, நீ கவலையே படாத மல்லி, எனக்கு தேவையானது எல்லாமே இப்போதைக்கு என் வீட்டு வாடகைக்கு ஒரு 50,000 தேவை, அதை மட்டும் கொடுத்தா போதும், மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பக்கம் கேட்டதும் என்ன பேசுறது என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் முழிப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா இல்லை, அந்த காசை கொடுத்துட்றாங்க. கொடுத்து எங்கே போகிறாங்க என்ன பண்ணுறாங்க பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் உங்கள் குழந்தைய உங்ககிட்ட அழைச்சிட்டு வந்து நான் ஒப்படைப்பேன், நான் வாக்குறுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுக்குறாங்க. பார்க்கும்போது ரொம்பவே மனசுக்கு நிறைவாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு வந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க வந்து நான் அப்படியே சும்மா ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி உட்காந்துருக்காங்க. ஐயோ எங்கள் அம்மாவும் என்ன காப்பாற்ற வரல, அப்பாவும் வரல, நம்ம எங்கே இருக்கோன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியுமா தெரியாதான், நம்மளை தேடி ஏன் வராமல் இருக்காங்க இவ்வளோ நாளாக, நம்மளை தேடி வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சோகங்கள் எல்லாமே எல்லாரோட வாழ்க்கையிலேயும் வரும். ஆனால் அதுக்காக நம்ம அதவே நினச்சிக்கிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஒன்றுமே நடக்க போகிறதில்ல. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம் அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி தான் நாம் யோசிச்சு சிந்திச்சு அடுத்தடுத்து நம்ம எதனா ஒன்று பண்ணணும். சரி, போனதெல்லாம் போச்சு, இப்போ அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவன் கதிரேசன் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கோபத்தோட உச்சியில் இருக்கார். என்ன ரீசன் என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்தை ராஜேஸ்வரி போய் எல்லாருக்கிட்டே ஒரு பக்கம் தூதுவலியை எடுத்து வாயில் இந்த வச்சுட்டு மென்ட்டு துப்புங்களே அந்த மாதிரி ஒரு பக்கம் துப்பி விட்டுறாங்க. எல்லாருக்கும் ஒரு பக்கம் தெரிஞ்சது. இப்போ ஒரு பக்கம் நிஷா, மறுபக்கம் ராஜேஸ்வரி, மறுபக்கம் கதிரேசன், இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பக்கம் இதை இப்படியே விடக்கூடாது, இது இப்படியே விட்டால் பிரச்சனை இன்னும் மேலும் 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 சிவியராக அந்த பிரச்சனையை ஒழிக்கணும், எல்லாருக்கும் ஒரு சரியான பாடத்தை புகட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்காங்க. என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க, ட்விஸ்ட்டு எதுக்கு மேலே எது தர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பரபரப்பான தொடராக தான் இப்போதைக்கு நம்ம மல்லி சீரியல் ரன் ஆகிட்டு இருக்குது. சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்களா அந்த ஆள் இருக்காங்க, அதாவது லேடி கிட்ட சொன்னாங்களா, அந்த லேடி இருந்து யாருக்கும் தெரியாமல் வெண்பாவை அழிச்சிட்டு வந்துறாங்க. அழிச்சிட்டு வந்து மல்லிக்கு ஃபோன் பண்ணாங்க. மல்லி போன உடனே வெண்பாவை தூக்கி அவள் கையில் அப்படியே கொடுத்துறாங்க. மல்லி, நான் சொன்ன வாக்கையை காப்பாற்றுவேன், உனக்கு வந்து நான் எங்கன்னு சொல்லிட்டு ஆதாரத்தை தான் சொல்கிறேன், ஆனால் உனக்கு அழிச்சிட்டு வந்து உங்ககிட்டே உன் பொண்ணை ஒப்படைச்சிட்டு பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக பேசுகிறாங்க. அதை கேட்டதும் மனசுக்கு நிறைவாகவும் இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, இது போதும் எனக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் மகிழ்ச்சியில் துள்ளி குச்சின்னு இருக்காங்க. இந்த சந்தோஷம் இன்னும் நீடிக்குமா இல்லை இதோட முடிஞ்சிருமா அப்படின்ற பல சந்தேகங்கள் நம்ம மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு தான் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் என்னென்னலாம் காத்துன்னு இருக்க போது என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலைங்க. ஆனால் ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு தந்துக்கிட்டே தான் இருக்காங்க. பார்ப்போம் இன்னும் என்னென்னலாம் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க வந்து அழகாக அழைச்சிட்டு போகிறாங்க. அந்த சமயத்தில் அம்மா என்ன மாதிரி இன்னொரு 3 குழந்தைங்க அங்கே தவிச்சிட்டு இருக்காங்கம்மா, அவங்களால யாருமா காப்பாற்றுறது, என்ன காப்பாற்றிட்டீங்க, சரி அந்த குழந்தைங்க வீட்லேயும் அவங்க அம்மாங்களாம் அப்படி தானே அழுந்துட்டு இருப்பாங்க, அவங்கள காப்பாற்ற வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே நீ சொன்னது கரெக்டு தான், நான் அதை யோசிச்சிருக்கணும், யோசிக்காமல் நான் முட்டாள்தனமாக முடிவு பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் அந்த முடிவு அப்படியே இருக்காது, நான் யோசிச்சிட்டேன், இப்போவே போகிறோம் அந்த குழந்தைய காப்பாற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தீபக் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. தீபக்கும் ஒரு பக்கம் வர ஆரம்பிச்சா. விஜய்க்கு ஃபோன் பண்ணலான்னு பார்த்தா விஜய்க்கு அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் படுத்துன்னு இருக்காரு. இந்த மாதிரி ஒரு தருணத்தில் விஜய்க்கு ஃபோன் பண்ணி சொன்னால் விஜய்க்கு இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக, அவருக்கு ஒரு பக்கம் டென்ஷன் அதிகமாக, அதனால் அவரவே அவர் மறக்கிறதுக்கான ஒரு சூழல் தள்ளப்படும். அதனால் அவர்கிட்ட எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. சரி பரவாயில்லையே, நல்லா யோசிச்சு கரெக்டாக தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இது போலவே நடந்தாலும் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் இருந்தாலும் இதுக்கு மேலே வேறு எதாவது பிரச்சனை உண்டாக்க மாட்டாங்களா, இன்னும் என்னென்னாலும் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல சந்தேகங்கள் நம்ம மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு தான் இருக்குது. சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் நம்ம கதிரேசன் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முட்டாள்தனமான ஒரு வேலையை செஞ்சுறாரு. அப்படி என்னடா முட்டாள்தனமான வேலையை செஞ்சார், கதிரேசன் அப்படியெல்லாம் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கதிரேசன் பண்ணது முட்டாள்தனமான வேலைன்னா அது ஒரே ஒரு வேலை தாங்க. அது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது வேறு எதுவும் இல்லைங்க. கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்கல்ல, அவங்களோட குழந்தைய அதாவது கருவை அழிக்கணும். ஏன் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவள் மேலும் மேலும் ஒரு பக்கம் இந்த லெவலுக்கு வந்துக்கிட்டே இருப்பாளாம். அவளை நம்ம அடிக்காட்ட விட்டோம்னாலும் லாஸ்ட் நமக்கு தான் அது வினையாக வந்து முடியும். இப்படியே விடக்கூடாது, அவளை எப்படியாவது ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கங்கனை கட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. என்னடா இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. இவங்க யோசிக்கிறதெல்லாம் பார்த்தா பெருசாக ஏதோ சம்பவத்தை செய்ய போகிறாங்க போலேயே. ஐயோ கடவுளே, என்ன பண்ண போகிறோமா ஏது பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு தெரியலையே. ஒரு பக்கம் பயம், ஒரு பக்கம் பதட்டம், எல்லாமே ஒரு பக்கம் தேடி வந்து நம்மளை குத்துங்கன்னு குத்துதே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பார்ப்போம் என்னென்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்களெல்லாம் ஒரு பக்கம் மர்மம் முடிச்சாதாங்க போயின்னு இருக்குது. அந்த மர்மம் முடிச்சதுக்கெல்லாம் விடை கிடைக்குமா கிடைக்காதா, என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற சந்தேகங்கள் நம்ம மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு தான் இருக்குது. சந்தேகங்களுக்கான விடை கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் நம்ம கண்டிப்பாக கிடைக்கும். எந்த ஒரு விஷயம் நடக்காமல் இல்லை, எல்லாமே நடக்கும். நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்க வேண்டிய தருணத்தில் எல்லாமே சிறப்பாக நடந்து முடிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல்
கதிரேசன் இருக்கார்ல, அவர் இருந்துன்னு ஜெயிலுக்கு போக வேண்டிய நேரமும் வந்துருச்சு. எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லியோட குழந்தைய அழிக்கிறதுக்கு கொஞ்சம் கஞ்சம் கலந்து கொடுத்துறாரு. அது வந்து நம்ம மல்லி எப்படியே கண்டுபிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துறேன். கதிரேசனை கைது செஞ்சு இழுத்துட்டு போகிறாங்க. அந்த சமயத்தில் நம்ம விஜயந்தன் எதுக்காக கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், என்ன ரீசனுக்காக கொடுத்தேன்னு கேட்குறாரு. இந்த மாதிரி தான் சொல்லிட்டு எல்லாத்தையும் சொன்னது ஹோரி ரீசரா வச்சுக்கிறேன். இதுக்கு மேலே இருக்குது ஆப்பு. ஒவ்வொரு பிரச்சனையும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நாளும் எல்லாருக்கும் அடி மேலே அடி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நான் கொஞ்சம் கேப் விட்டது இப்போ எனக்கே விளங்கமாயிடுச்சு. கதிரேசன் ஏன் அந்த மாதிரி முட்டாள்தனமாக பண்ணுறாரு. ஆனால் மல்லி நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத ஏன் என்கிட்ட சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உங்கள்கிட்ட சொல்லணும்னு எனக்கு ஆசை தான், ஆனால் நீங்கள் அதுக்கான நேரம் எனக்கு கொடுத்தீங்களா? எப்போ பார்த்தாலும் என்னை திட்டுறது, எதனா ஒன்று சொல்கிறது, இந்த மாதிரி என்ன ஏதான ஒரு கஷ்டப்படுத்தத்துலேயே இருந்தீங்க. அதனால் நான் என்ன பேச முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். எதுவுமே பேச முடியாமல் ஒரு பக்கம் நேரத்தில் நான் தள்ளப்பட்டிருந்தேன். அதனால் வேறு வழியும் இல்லை. அதனால் சைலண்ட்டாக மௌனமே சிறந்துன்னு சொல்லிட்டு நான் மௌனமாக இருந்துட்டேன். இது லாஸ்ட் வரையும் நீடிக்குமா, நீடிக்காதா, என்னென்ன பண்ண போகிறாங்க, ஏதோ பண்ண போகிறாங்க அப்படின்ற பல கேள்விகள் ஒரு பக்கம் நம்ம மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு தான் இருக்கும். அந்த கேள்விகளுக்கான விடை கிடைக்குமா கிடைக்காதா, என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோன்னு அடுத்த வீடியோவில் பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.